எஸ் சார், நான் கேபி பேசுறேன். சொல்லு. சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரீம் கேச்சர், கிணறு, கனவு அங்க நிஜமாவே நான் மாட்டிக்கிட்டேன் போலதான் சார். பொறுமையா விளக்கமா சொல்லு. சார், நான் எப்ப தூங்கினாலும் ஒரே கனவுல ஒரே இடத்துல போய் மாட்டேன் சார். அந்த இடம் ரொம்ப அமானுஷ்யமா இருக்கு. அங்க ஒரு பேய் கூட இருக்கு சார். நான் இத பத்தி ஒரு புக்ல படிச்சிருக்கேன். அது ஒரு சபிக்கப்பட்ட ட்ரீம் கேச்சர். அதனாலதான் நீ திரும்ப திரும்ப ஒரே ட்ரீம்ல மாட்டுற. அந்த ட்ரீம்ல இருந்து நீ வெளியே வரணும்னா அந்த இடத்துல ஒரு ட்ரீம் கீ இருக்கும். அத நீ தேடி போய் எடுக்கணும். அப்படி எடுக்கலன்னா? நான் ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரி கனவுல உயிர்க்கே கூட ஆபத்து ஏற்படலாம். சார், கெட்ட கனவு வராம இருக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன சார், கனவு தானே? கனவுல உயிருக்கு ஆபத்துனா கூட நிஜத்துல எந்திரிச்சா சரியா போயிட போகுது. கண்ணப்பன், நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல. நீ இன்னைக்கு தூக்கத்துல இருந்து எப்படி எழுந்திருச்ச? நாங்க உள்ள இருக்கும்போது ஒரு உருவம் என்ன நோக்கி வந்தது. நான் பயத்துல ஓட பார்த்தேன். அப்போ கால் தடிக்கு ஒரு பொட்டி மேல விழுந்துட்டேன். ஆனா அது நெச்சத்திலே அடிபட்ட மாதிரி ஒரு வலி. சார், கனவுல அடிபட்ட இடத்துல உண்மையில அடிபட்டு இருக்கு. எஸ், அதத்தான் சொன்னேன். அங்க என்ன நடந்தாலும் அதே தான் நிஜத்திலையும் நடக்கும். கனவுல ஒருவேளை நீ இறந்துட்டேன்னு வச்சுக்க, நிஜத்திலேயே செத்துருவேன். சார், ஒரே நிமிஷம். சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நேத்து கனவுல சட்டை கிழிஞ்சது இங்க நெச்சத்திலேயே கிழிஞ்சிருக்கு. சார், நான் இப்போ உடனே உங்களை நேர்ல பார்க்கணும் ப்ளீஸ். ஓகே. நான் சொல்ற அந்த ட்ரீம் கீ நீ போற இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளா இருக்கும். நீ முதல்ல அந்த கீயை கண்டுபிடி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு சொல்றேன். அந்த ட்ரீம் கேச்சரை யார் கண்ணிலையும் படாம சேஃபாவே. ஏன்னா ஒன்ன மாதிரியே வேற யாராவது அதுல இருக்கிற ஃபெதரை பிச்சா அவங்களும் தூங்குனா உன் கூட அந்த அமானுஷ்யமான கனவுல மாட்டிப்பாங்க. அப்போ நீங்களும் அந்த ஃபெதரை பிச்சுட்டு ட்ரீம்குள்ள வரீங்களா சார்? நான் உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் பண்றேன். ஆனா வெளியில இருந்து தெளிவு. அந்த ஸ்பிரிட்டுக்கு நீ வர்றதும் போறதும் தெரியாது. அதனால அந்த கீய சத்தம் போடாம சைலண்டா தேடு. ஆல் தி பெஸ்ட். ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போற மாதிரி ஆல் தி பெஸ்ட் வேற. வரேன் சார். ஒன்ன மாதிரியே வேற யாராவது அதுல இருக்கிற ஃபெதரை பிச்சா அவங்களும் தூங்குனா உன் கூட அந்த அமானுஷ்யமான கனவுல மாட்டிப்பாங்க. நம்ம வருவன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கான் பாரு. என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்றேன். பாக்ஸிங் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். ஆமா, பணம் எங்க? ஒரு 1 வீக்ல கொடுத்துறேன்னு. மாமா, இவங்கிட்ட சைலண்டா கேட்ட வேலைக்கு ஆகாது. நல்லா வைலண்டா கேளு. இத புடி. வயலண்டாவா? ஆமா, வயலண்ட் 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 வயலண்ட். பணம் எங்கடா? அண்ணே, எல்லாம் பண்ணாதண்ணே. 1 வீக்ல கொடுத்துறேண்ணே. பயந்துட்டான் போல. ஸ்மால் ஃபெலோ. இதெல்லாம் நீ வாங்கினதாப்பா? ஆமாண்ணே. அதுல எதுப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த பெரிய கப்புண்ணே. ஐயோ, பெரிய கப்பாம்பா. எது இதுவா? ஆமாண்ணே, என்னோட சைல்ட்ஹுட் மெமரி. ரொம்ப பிடிக்குமாண்டா. சின்ன வயசுல இருந்தே. ஆமா ஆமா ஆமா. அப்ப ஃபுட்பால் ஆடுறங்க மாமா. நல்ல 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 தலையில மிதிங்க. ஏன் இப்படி பண்ற? ஐயோ, மெமரிஸ் மெரிஸ்டண்டா. என்ன இப்படி போட்டு உடைச்சிட்ட மாமா? இப்ப நீ சைலண்டாரு, என்னோட வைலண்டா பாரு. அது இன்னைக்கு சாயந்தரம் எங்க அம்மா ஒரு ரிசப்ஷன் கொடுக்க வாங்க கப்பன் சாசர்ரா. எத்தனை வருஷம் தான் கடிகாரம் கப்பன் சாசன் அதே குத்தி ஏமாத்துவீங்க. விளக்கு மாத்து கொண்ட கப்ப உடைக்கிறேன். கட்ட வரல உடைச்சிடு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நாங்க உடைப்போம். ஆமா, என்னத்தையே மறைக்கிறிய? இல்ல கொசு பேட்ல ஏதோ கோத்து வச்சிருக்கிற. ரொம்ப சென்டிமெண்ட்னே வேணாண்ணே. அதை மட்டும் ஒண்ணு பண்ணிடாதே. எங்க காட்டு வேலை இல்லைன்னா இதெல்லாம் பண்ண தோணும். ரொம்ப பிடிக்குமா? ரெக்கையை மட்டும் பிச்சிடாதே. பறக்காம போயிடுவானா? பிக்க கூடாதா? பிச்சிட்ட
இப்ப பாரு கலெக்ஷனுக்கு போகணும், காசு இப்ப கொடுப்பேன். நீங்களாம் பாஷா பைய கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சவரு, நான்லாம் சின்ன பையன. அதுக்கப்புறம் பாஷா பாய் எங்க மாமாவை பொலந்து பொங்கல் வச்சாரு. அது உனக்கு தெரியாதா? தெரியாது அவன் கேட்டானா சொன்னேனே, நைட்டு பாப்பேன். நைட்டு கொடுத்துறியா? பாரு, உன்ன அடிச்ச உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டா பாரு. இனிமே நீ என்ன பண்ற, நான் கலெக்ஷன் போறப்பெல்லாம் கம்பல்சரி நீ கலந்துக்கிற. என்னாச்சுடா? என்னடா காயம் நெத்தில? இடிச்சுக்கிட்டம்மா. திஷ்டி பட்டிருக்கும்டா, சுத்தி போட்டா சரியா போயிடும். நீ சுத்தியும் போட வேணாம், ஸ்க்ரூ டிரைவரும் போட வேணாம், உள்ள போ ஃபர்ஸ்ட்.